இன்னைக்கு மறக்காம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டேன். இத போய் வீட்டுல முதல்ல சொல்லணும். என்ன இது, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு பாக்கெட் சிகரெட் கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் தரேன் சார். பில்ஸ் கிங் அதே மாதிரி இருக்குதுன்னு அதை கொடுத்துறாதீங்க. கோல்ட் பிளாக் ஃபில்டர் கிங்ஸ் கொடுங்க. என் மேல அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். ஏன் எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? நான் சிகரெட் குடிச்சா உங்க தலையா வெடிச்சு போவோம். என் வாயே எரிஞ்சு இருதயமே வெடிச்சாலும் நான் சிகரெட் குடிக்கிறத நிறுத்த போறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எனக்கு அப்ப வயசு 13. சும்மா பேச ஆரம்பிச்சேன்னா சிவகாசி பட்டாசு மாதிரி வச்சு தள்ளிடுவேன். 1962 நவம்பர் 22 கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். அன்னைக்கு தான் நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சது. இதை எவ்வளவு வீட்டுல போய் வத்தி வச்சுட்டா குடும்பமே வெடிச்சு போச்சு. ஏன் எல்லாரும் காதை மூடிக்கிறீங்க? சிகரெட்டு பிடிச்சா புகை வரும், மூக்க மூடுறது நியாயம். மூக்க மூடுறதுக்கு பதிலா காதை முடிக்கிறீங்க, காதை முடிக்கிறதுக்கு பதிலா மூக்க மூடிக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே எல்லாரும் குழம்பி போயிருக்கிறீங்க. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. வாயில இருக்கிறது சிகரெட் இல்ல, பட்டாசு தாண்ட யாராவது சொல்லிருக்க கூடாதா? அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும். ஆஹா, புது சொர்க்கம் ஒன்று லாலி சொல்லி பாடும். ஓஹோ, அடடடடடட, என்னமா எழுதுறான் இல்ல அந்த வானம் இந்த பூமின்னு சொல்லும் போதே சூப்பரா இருக்குது. என்ன வேணாலும் சொல்றான். கவிதை என்ன நம்ம செல்ஸ் தான்டா. செல்லப்பாவ செல்ஸ் செல்லமா கூப்பிடுறான்ல. என்னடா இன்னைக்கு சோப்பு கொஞ்சம் ஓவரா போடுறீங்க, என்ன விஷயம்? தலைவலி, டாக்டர் கிட்ட போன 20 ரூபா கூட. தலைவலியா? காலையில வயிற்று வலின்னு சொன்னேன். காலையில வயிற்று வலியா தான் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல வந்து தலைவலி ஆயிடுச்சு. அப்படியா? உன் தலைவலி என்னன்னு எனக்கு தெரியும். உங்களால சாயந்தரம் தண்ணி அடிக்காம இருக்க முடியாது இல்ல? எங்க கையில காசு இல்ல. அப்படி இருந்தா கூட கொடுக்க முடியாது.
டேய் செல்ஸ் ஆடா. அந்த வானமா இந்த லாலியா இவங்க பாட்டு எழுதிட்டாலும் கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா. அண்ணே எல்லாம் சீக்கிரமா தேய்ச்சி கொடுங்க. 1 2 3 பெருமாள் கோயில் இதானே? பெருமாள் கோயில் இது இல்ல, இது என் தோல். பெருமாள் கோயில் அங்க இருக்குது. ஓய அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணே, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுண்ணே? யோ, உன்னதாயா கேக்குறேன், இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரியான செவுட்டு பயிலா இருப்பான் போலுக்கு. இங்க இருந்து 5 நிமிஷத்துல போயிடலாம். இத முதல்லயே சொல்றதனியா, இதுக்கு கூப்பிட்டு தான் சொல்லணுமா? நீ நடக்கிற ஸ்பீட பார்த்தா என்ன சொல்ல முடியும்? இந்த ஸ்பீட்ல போனா 5 நிமிஷத்துல போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போ, 4 நிமிஷத்துல போயிடலாம். நல்லா ஓடியப்போ 3 நிமிஷத்துல போயிடலாம். முடிஞ்ச ஒரு ஆட்டோ பிடிச்சப்பங்க 1 நிமிஷத்துல போயிடலாம். போய ச்சே, இன்னைக்கு முழிச்ச முழியே சரியில்லை. ஒருவேளை யா முஞ்சிலே முழிச்சிட்டனோ? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த டேப் ரெக்கார்டர் எங்கேந்திரா வந்தது? கீழ் வீட்டு மாமி கொடுத்தது. சரி, இந்த பாட்டிலே கூடவே மசால் வடை, இதுக்கெல்லாம் ஏதுரா காசு? எதிர் வீட்டு இப்ராஹிம் மொயிலார் கொடுத்தது. இப்ராஹிம் முதலியாரா? அதானே, இப்ராஹிம்க்கு முதலியா இருக்கு என்ன சம்பந்தம்? எதை சொன்னாலும் தெளிவா சொல்லணும்டா. குடியாரம் போது அப்படித்தான் உலக நினைக்க மாட்டா, கரெக்டா சொல்லணும்டா. பக்கத்து விட்டு ஜேம்ஸ் ஐயர் தான் கொடுத்தாருன்னு. ஜேம்ஸ் ஐயரா? கரெக்ட், ஜேம்ஸ் ஐயர். நான் தான் சொல்ல மறந்துட்டேன் செல். நீ பாக்குற பார்வையை பார்த்தா நாங்க என்னமோ உன் கவிதை பேப்பர் எடுத்துக்கிட்டு போய் பழைய பேப்பர்கள்ல போட்டு அந்த காத்துல தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் பாக்குற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அட பாவிங்களா, என் கவிதையை வித்தான தண்ணி அடிக்கிறீங்க? ஆமா, இல்ல எங்கடா வித்தீங்க? யாரா வித்தா? இன்று மறக்காமல் பல் பிடுங்க வேண்டும். டாக்டர், என்ன பல்ல புடுங்கணும். உட்கார். எந்த பல்லு? ஏன் டாக்டர் குழப்புறீங்க? அதத்தான் மறந்துட்டேன். நீங்களா பார்த்து புடிங்கிடுங்க. சரி, வாயத்தோட. என்ன? எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன்? இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கணும் நீ தானே சொன்ன. எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீங்க உங்க பல்ல புடுங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமார் மாதிரி நிக்கிறீங்களே. நீ உன் பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன். இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாண்டால் ஒரு புடி மண்ணாளி வச்சுட்டு போ. மானம் கட்ட பசங்க. ஏய், இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்னா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்கை, கான்டன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதன்ஸ், வியன்னா, வாசா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜெனிரோ, கைரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலைட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரக்காத பெற்ற என்னுடைய பாம்புகள். பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார். அதுல கட்டி விரைன்னு சொல்றான், கண்ணாடி விரைன்னு சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்றான், பச்சை பாம்புக்கு சொல்றான் சார்.
இந்த பாம்பு கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கக்கி சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். கடைக்காரர சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொடலங்காயா குடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ணு மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒண்ணே எடுத்துக்கினா போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பான். என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? நோ, தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரசவாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். நோ, எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்தா பொடலங்காய வெட்டி கறி பண்ணு. எனக்கு ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி. ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. பியு சின்னப்பா நடிகரானாரே, எப்படி? எப்படி? எங்க தாத்தா எடுத்த ஸ்டில்னால. சிவாஜி சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகரா இருக்காரே, எப்படி? எப்படி? எப்படிப்பா? எப்படி? எங்க அப்பா எடுத்த போட்டோவால. இவ்வளவு ஏன்? குஷ்பு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஃபேமஸா இருக்காங்க, எப்படி? எல்லாம் நான் எடுத்த ஸ்டில்னால. உன்னுடைய கண்கள்லயே அந்த ஏக்கம் தெரியுது. கவலைப்படாத, உன்னையும் நான் சீக்கிரம் ஒரு குஷ்பு ஆக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா, இந்த கடையில ஹைட்டா சிகப்பா தருப்பாரு, அவர் யாரு? அவன் என் அசிஸ்டன்ட், அப்ரண்டிஸ் பையன், ஜுஜுபி. கடைக்கு போட நான் என்ன போவான், டீ வாங்கிட்டு வர கழுத என்ன வாங்கிட்டு வருவான். ஆனா ரொம்ப நல்ல பையன். நீ ஒண்ணு அவன்கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத. வணக்கம். குஷ்பு ஸ்டில் எடுத்து யாரு? கடைக்கு போற நான் யாரு? டீ வாங்கிற கழுத? அதோ அந்த ஸ்டில் எடுத்து யாரு? எது? ஐயோ ஐயோ. குட் ஈவினிங் மேடம். நான் இங்க இருக்கேன். ஓஹோ, நீங்க எங்க இருக்கீங்களா? சாரி மேடம், இந்த இங்கிலீஷ் புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஷேக்ஸ்பியர்ஸ் ஹேம்லெட். இங்கிலீஷ் புக் எல்லாம் படிப்பீங்களா நீங்க? என்ன எப்படி கேட்டுவிட்டீங்க? என்னுடைய பொழுதுபோக்கே இங்கிலீஷ் புத்தகம் படிக்கிறதானே. இந்த மாதிரி எத்தனையோ புத்தகங்களை படிச்சு கிழிச்சு வீசி இருக்கேன். படிச்சு கிழிச்சிருக்கியா? அப்படி என்னடா புக் அது? ஷேக்ஸ்பியர் போட்ட ஆம்லெட். ஆம்லெட் இல்லடா, ஹேம்லெட், முண்டம். போடா டேய், அங்க முதியோர் கல்வியில உன்னை தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் படிப்பியா? அதை விட்டுட்டு இவங்க கிட்ட கதை அழுந்துட்டு இருக்க. கெட் அவுட். என்னங்க அவரை போய் முதியோர் கல்வி அது இதுன்னு? அவர் ஷேக்ஸ்பியர் புக் எல்லாம் படிக்கிறாரு. இவங்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். அந்த காம்ப்ளெக்ஸே இவனுக்கு கிடையாதுங்க. என்ன லுக் இது? போய் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ அதெல்லாம் கத்துக்க. கடைசி வரைக்கும் கை நாட்டாவே இருந்துறாத. எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன ஜென்மம்னு தெரியல கத்துறான். ஓனானுக்கு பேண்ட் போட்ட மாதிரி. கோயிலுக்கு போயிட்டு வந்த, இந்தாங்க பிரசாதம். பெருசு, வாடகை ட்ரெஸ்ஸுக்கு பணம் தரலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இல்ல? ஆமா. வாத்தியாதான் அங்க இருக்கான், போய் உண்டுலன்னு பண்ணிடணும். இந்தா ஏன் பங்கு. இப்ப பாரு. அம்மா தாயி தர்மம் போடுங்க. என்ஜாய் த டே. 20 ரூபாயா?
நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். என்னங்க பிச்சைக்காரனுக்கு போய் 20 ரூபாய் போடுறீங்க? வலது கை கொடுக்கறத இடது கை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாத்துட்டீங்க. வாட் a shame. என்ன இருந்தாலும் 20 ரூபாய் டூ மச். தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தர்மம் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் காப்பாத்துங்க. காப்பாத்துறா, காப்பாத்தோம். எங்கடா? என் ஃப்ரெண்டுங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஓல்டா இருக்காரு? ஓல்டு ஃப்ரெண்டுங்க, ஓல்டு ஃப்ரெண்ட். இதுக்கு பிரியாணி சாப்பிடுறது கூப்பிடுறாங்க, நான் போக மாட்டேங்க. நான் பிரியாணி சாப்பிட வர மாட்டேன். ஐயோ வேலை இருக்கேன் சொல்லிட்டுங்க, அடிச்சுட்டு ஏன்டா இந்த நேரத்துல வந்து எனக்கு சீக்கிரம் போயிடுங்க. இந்த புத்தகம் எல்லாம் பார்த்தா அவன் கடிச்சிருவாங்க. சீக்கிரம் உள்ள போயிடுங்க, சீக்கிரம் உள்ள போயிடுங்க. எதுக்குடா இங்க வந்த நீ? சீக்கிரம் உள்ள போயிடுங்க, கடிச்சிட போறாங்க. ஏன்டா உள்ள போக? டேய் ஐயோ, டேய் உள்ள போயிடுச்சுடா. டேய் உனக்கு என்ன ஆகணும்? 20 ரூபா. 20 ரூபா? ஐயா ஐயா, ஏதாவது 20 ரூபா தர்மம் போடுங்க ஐயா. டென்ஸ் ஆயுதுடே. விடுறா இப்படி. என்ஜாய் தடி. செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது உமா குட்டி. கன்னியாகுமரி மாவட்டம் பாலூர் என்ற ஊரில் கோகுலம் மந்திரி சபையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை உணவு அமைச்சராக இருந்த அம்மா இன்று முதல் நிதி அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பேற்கிறார். இதுவரை கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த மீனாட்சி இன்று முதல் குடிநீர் வளத்திற்கும் குடிநீர் வள அமைச்சராக இருந்த கல்யாணி அக்கா கூட்டுறவுத்துறைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதுவரை வெளியுறவு அமைச்சராக மட்டுமே இருந்த எதிர்வீட்டு மேரி அக்கா இன்று முதல் கல்வி அமைச்சராகவும் கூடுதல் பொறுப்பேற்கிறார். 72 sweets are packed in 6 equal packets. மேலும் மந்திரி சபை விரிவுபடுத்தப்படுமா என்று அப்பாவிடம் கேட்டதற்கு இப்போதைக்கு இல்லை என்று அவர் தெளிவாக சொன்னார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கடிகரத்தான் நான் எப்பவும் பார்க்கணும். அது என் கடமை. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீரோடி வாழறது தாயே. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி, புது கீர் பெருவாள் வண்ணத்தேனருவி. பூமுடிப்பாள் இந்த பூங்குழலி, புது கீர் பெருவாள் வண்ணத்தேனருவி. பார்வையிலே மன்னன் பேரெழுதி, பார்வையிலே மன்னன் பேரெழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி, அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி. என்னம்மா இது? இதுக்கு பேர் ராக்கிங்க. இன்னைக்கு ரக்ஷாபந்தன் ஒரு பண்டிகை. இந்த ராக்கி நான் யார் கையில கட்டுறனோ அவங்க எனக்கு சகோதரர் முறை வேணும். இன்னும் 2 ராக்கி இருக்கே. இன்னைக்கேன்னு பார்த்து தெரிஞ்சவங்க யாரையுமே காணோம். முனிசிபாலிட்டியில நாய் பிடிக்கிற நாய் நீ. உனக்கெல்லாம் ஒரு நிலைமை, அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். ஏமா, இந்த தெருவுல 2 வெட்டி பசங்க எப்ப பார்த்தாலும் பின்னாலே சுத்திட்டு இருப்பானுங்களே, அவனுங்களை கட்டி விட. நல்ல ஐடியா. ஹலோ, ஒரு நிமிஷம். நில்லுங்க. அடே, கொஞ்சம் நில்லுங்க. அக்கா அக்கா, ஊர்ல இருந்து உங்க அப்பா வந்திருக்காங்க. ஐயோ, அதையும் கேக்குறேன். பெரிய தொல்லையா போச்சு. என்ன சொன்னா உங்களுக்கு புரியல. உன் வயசானவங்க வேறையா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 தடவை கேட்டுட்டாங்க. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல.
நானும் உன்னை அங்கிருந்து பாத்துக்கிட்டே வரேன், நீ அந்த அம்மா பார்த்து கண் அடிச்சுக்கிட்டே வர. என்ன தம்பி நான் கண்ணடிச்சேனா? சிவனால வந்துகிட்டு இருக்கேன், என்ன போய் ஐயோ அடிக்காதீங்க, அவர் எங்களை பார்த்து கண்ணடிக்கல, சாதாரண அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. சும்மா இருக்கு நீங்க. இவன் எப்பவுமே இப்படிதான். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. போற வர பொண்ணுங்களா பார்த்து கண்ணு வச்சுட்டே இருப்பான். நான் மட்டும் இங்க இல்ல வச்சுக்கங்க, உங்களை என்ன பண்ணிருப்பாங்க சொல்ல முடியாது. பிச்சு போடுவான் பிச்சு. என்ன சொல்லுறியா? என்ன சாவடிக்கிறியா? ஆனா நீங்க போங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கண்ணு வா போலாம். டாய், ஆள் தெரியாம விளையாடாத சொல்லிட்டேன். ஏண்டா டேய்? வானிலை அறிக்கை. இன்னும் சிறிது நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்ய போகிறது. எங்க தலைவரை நீயாடா அடிச்ச? தலைவர் அண்ணன் தான். 1940s 7 தலை 8 கால் எடுத்தவரு. யானை உதைச்சு பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. பாத்துக்க. பிச்சு போடுவேன் பிச்சு. ஆள் தெரியாம விளையாடாத சொல்லிட்டேன். மேரிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. மேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கிருந்தாலும் எவனோ ஒருத்தன் காதலிச்ச பொண்ணு என் தலையில கட்டலான்னு பாத்தீங்களா? போயா, நீ ஆச்சு உன் பொண்ணாச்சு. ஏண்டா 5 வருஷமா என் பொண்ணுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளைய தேடி இருப்பேன். ஒரே ஒரு பாட்டை போட்டு என் குடும்பத்தையே குழப்பம் பண்ணிட்டியடா. நான் வந்து கோயில் மணியா போற வரவெல்லாம் பொழுதுபோக்கா அடிச்சுட்டு போறார்களே. நான் அப்பவே நினைச்சேன். ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? அண்ணன் கூப்பிடுறாரு. இந்த பாட்டு போட்டது நீங்க தானே? Hello, my dear sweetheart. How are you? Stupid. Orarari. Nonsense. I am sorry. Madam. Madam. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க இல்லாம இனிமே என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பின்னையாமா கத்துன? ஐயோ, இவர் என்ன பார்த்து விசில் அடிச்சதுக்காகவோ இல்ல இடிச்சதுக்காகவோ கத்தலைங்க. எங்க 2 பேரும் கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு. அத மறந்துட்டு இன்னும் என் பின்னாடியே விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்காரே நினைச்சுதான் கத்துனேன். நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சா? இத ஏன் நீ முதல்லயே என்கிட்ட சொல்லல? ஐயோ, இந்த
கன்றாவை எங்க போய் அடிச்சுக்குதுன்னு புரியல. கருமம். எனக்கு ஞாபகம் மறந்து வியாதிங்கிறதே மறந்துட்டேனே. என்னடா அது? டார்டாயிஸ்னே. இத கொளுத்துனா ஈக்கோஸ் வராது. அப்புறம் தட்ட வேண்டிய வேலை இல்ல வரு. ஒன்னால எனக்கு தூக்கமே போச்சுண்ணே. பின்ன என்னண்ணே, பகல் பூரா கடையில தூக்குனா ராத்திரில எப்படிண்ணே தூக்கம் வரும்? அண்ணே அது இன்ஸ்பெக்டர் நெகட்டிவ்ண்ணே. ஐயோ நெகட்டிவ். ஒண்ணு அப்புறமா வந்து பேசிக்கிறேன். அண்ணே போறதான் போற, இந்த பைனாகுலர்ல அப்படியே பாத்துக்கிட்டே போ. எதுக்கு? தூரத்துலயாவது யாராவது கஸ்டமர்ஸ் வராங்களான்னு பாருண்ணே. அண்ணே அண்ணே யாரோ கஸ்டமர்ஸ் வராங்க. அட்ஜஸ்ட் பண்ணு சமாளி. நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க அழகு போட்டோ ஸ்டுடியோங்கிறது அழகு போட்டோ ஸ்டுடியோ இதுதான். என்ன விஷயம்? நான் பக்கத்து ஊரு. என் பையன் கல்யாண விஷயமா இந்த ஊருக்கு வந்தேன். அடச்சி ஆடுறது வரும்போது உங்க போட்டோ கடையை பத்தி சொன்னாங்க. கல்யாணமா? கல்யாணங்கும் போது நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்க வேண்டி வருமே. ஆமாவா, அது நிறைய எடுக்கணும். என்னங்க அண்ணே வாசல் வந்து பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வந்து பேசுவண்ணே. வாங்க அண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல அண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும் வரேன். வந்துருங்க அண்ணே. டேய் அண்ணனுக்கு ஒரு சேர் கொண்டு வா. அப்படி உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் என்னென்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அது உங்க இஷ்டம். அண்ணனுக்கு நாயர் கடையில போய் சூடார் மசால் டீ வாங்கிட்டு வா. சரிங்க. போண்டா போட்டுருக்கானே, அப்படியே 4 போண்டா வாங்கி. அண்ணே அப்படியே மலையாள வெத்தலையும் கொட்டை பாக்க வாங்கிட்டு வந்துருங்க. பழக்கத்தை மாத்த முடியல. ஆமா ஆமா. அப்புறம் ஆல்பம் விஷயம் எப்படிங்க அண்ணே? கலர்ல ஒண்ணு, பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒண்ணு போதுமா, இல்ல இருக்கு மேல ஏதாவது போடவா? உங்க இஷ்டம். அது போண்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷலா போட்டது. அப்புறம் என்ன முகூர்த்த டைம் எப்பன்னு சொன்னீங்கன்னா இப்பவே நான் டைரியில நோட் பண்ணிப்பேன். மத்ததெல்லாம் கூட அசிஸ்டன்ஸ் எடுத்துக்குவோம். ஆனா முகூர்த்தம் மட்டும் நான் தான் எடுப்பேன். முகூர்த்தம் இல்ல, கல்யாணம் முடிவான பிறகு தானே சொல்ல முடியும். கல்யாணம் முடிவான பிறகா? கல்யாணமே முடிவாகலையா? அது எப்படின்னா முடிவாகும்? பொண்ணு பார்க்க வேண்டாமா? பொண்ணே பார்க்கலையா? ஆமாண்ணே, நானும் என் பையனுக்கு 7-8 இடத்துல பொண்ணு பார்த்தேன். எதுவுமே சரிப்பட்டு வரல. இந்த ஊரு ஏகாம்பரம் வீட்டுல பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏகாம்பரம் வீடு எங்க இருக்குதுன்னு கேட்டேன். நம்ம அழகு ஸ்டுடியோவுக்கு பக்கத்து வீடுன்னு சொன்னாங்க. நானும் யதார்த்தமா வந்து அட்ரஸ் விசாரிக்க, நீங்களும் யதார்த்தமா போண்டா டீ எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. எழுந்துடா எழுந்துடா நாயே. இன்னும் பொண்ணே பார்க்கல, இந்த லட்சணத்துல உனக்கு கொட்ட பார்க்க மலையாள வெத்தல வேறையா? இப்ப எனக்கு இருக்கிற ஆத்திரத்துல உன்னை அடிக்கவா இல்ல உதைக்கவா? அது உங்க இஷ்டம். அடி பலமா வாங்கிப்பா. இதுதான் சரியான தற்கொலை. தூக்க மாத்திர வெடி மருந்தெல்லாம் சரியா வேலை செய்யாது. இது நிச்சயம் சக்சஸ் ஆயிடும். ஹலோ பிரதர், 1 மினிட் நில்லுங்க ப்ளீஸ். ஸ்டாப். கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டேன். இப்போ இங்க பிரச்சனை. சதீஷ், கழுத்துல டை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். கமான், கூச்சப்படாதீங்க, என் கழுத்து தானே. கமான், மாட்டி விடுங்க சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க டை கட்டுறதுக்கு. சாக போற நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்களே. சரி. டை கட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாருக்குமே பிடிக்கல. அதனால இந்த கல்லை கட்டிக்கிட்டு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாருக்குமே பிடிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி உங்களை யாருக்கு பிடிக்கல? என் பொட்டாட்டிக்கு பிடிக்கல. என்ன ஞாபகம் மறந்து திட்டுறா. ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பார்த்தா கல்ல எடுத்து அடிக்குதுங்க. இத பார்த்தா நாய் எல்லாம் குறைக்குது.
குரங்கெல்லாம் படிப்பு காட்டுது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல, சாக வேண்டியது. கமான் ப்ரொசீட், குயிக் குயிக். தேங்க்யூ. 1 மினிட். நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாவு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது நானும் என் பொண்டாட்டியும் தான். எங்களுக்குள்ள சண்டையே வராது. அவ என்னை எப்படி திட்டினாலும் சரி, நான் இந்த கல்லு மாதிரி இருப்பேன். இரிய சாகிறதுக்கு அவசரப்படாது. என் கேரக்டரை பத்தி சொல்லிட்டு இருக்கல, கேட்டுட்டு அப்புறமா சாவு. என் கழுத்துல கல்ல கட்டி கடல்ல தூக்கி எறிஞ்சாலும் சரி, எனக்கு சாவு வராது. அப்படியே நான் கல்லு மாதிரி நிப்பேன். எனக்கு தண்ணியில சாவு கிடையாதுன்னு ஜோசியக்காரனே சொல்லிருக்கானே. ஒரு வாட்டி எங்க ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா நான் மட்டும் சாகல. ஏன்னா நான் கல்லு. ஏங்க, அப்ப நான் இந்த கல்லை தூக்கி போட்டுட்டு சாகலாங்களா? நான் ஏன் இன்னும் நனையாம இருக்கிறேன்? அதான் கல்ல கட்டிக்கிட்டு விழுந்துட்டேனே. இது என்னது? இது டை எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது? ஏயோ, கல்ல கட்டிட்டு விழுந்தது நானு. மேல இருந்து பாத்துக்கிட்டா இருக்க, விழுந்து காப்பாத்தியா? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது மறந்து போச்சே. உனக்கே நீச்சல் தெரியாதா? என்ன தம்பி, எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமாவே இருக்கீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு கவலை? பின்னதையா 5 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க, ஒன்னாவது அழகா பெத்து வச்சிருக்கியா? எல்லாம் மொட்டை மாடியில காய போடுற வத்தல் மாதிரி பெத்து வச்சுக்கிட்டு பேச வந்துட்டான் பேச்சு. முடிய பாரு, தீயில விழுந்த ஈ மாதிரி. நீங்க என்ன பெரியவரை இவங்க கிட்ட பேசிக்கிட்டு, இவங்களே வெட்டி காய்தீங்க. டேய் வாங்க. என்ன சொன்ன? வெட்டி காய்தீங்க. என்ன கழுத வச்சு பாத்திருக்கியா நீ? பார்த்ததில்ல. பார்த்தது இல்ல? நல்ல போறா வரலாம். கழுத கையாலையும் உதைக்கு. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாம்பேல இருந்து ஒரு பிகர், 16 வயசு, கில்லி மாதிரி நங்கர் இருக்கா, வரியா? உலகிலேயே மிகப்பெரிய மலைச்சிகரம் எது? கடிலிங்கம் பறையவில்லை சார். நீ இந்த வருஷமும் தேர போறதில்ல. மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட்ல முத காலடி எடுத்து வச்சது
எட்மண்ட் ஹிலேரியும் டென்சிங்கும். இந்த மலையேறுதல், that is mountaineering, is a great sport. இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன். அதுல சேர விரும்புறவங்க அவங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். மஞ்சு, நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சார், நம்ம விஜய் மாடு உச்சில கண்ணை கட்டிட்டு பைத்திய மாதிரி நிக்கிறான் சார். அதுவும் இல்லாம குதிச்சிருவன் ஒரு பயமுறுத்துறான் சார். வெளியில ஒரே கலாட்டா சார். பரவாயில்லையே, இத்தனை வருஷம் ஆகியும் அப்பா போட்டோ அப்படியே புதுசா வச்சிருக்கீங்களே. அது எப்படிமா ஐயா போட்ட மேல ஒரு தூசு பட விடுவேனா? அந்த தெய்வம் மட்டும் இல்லன்னா நான் இவ்வளவு பெரிய நிலைமைக்கு வந்திருக்க முடியாதுமா. இவ்வளவு பெரிய நிலைமையா? இப்ப மட்டும் நீ என்ன கலெக்டரா இருக்க? முனிசிபாலிட்டியில நாய் பிடிக்கிற நாய் நீ. உனக்கெல்லாம் ஒரு நிலைமை, அதுக்கெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். யாருங்க இவங்க? வணக்கம் மேடம், நானும் இதே தெருவில் தான் குடியிருக்கேன். என் பேரு ராஜு. என்ன நீங்க ராஜுன்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ராஜ் ராஜுன்னு செல்லமா கூப்பிடலாம். ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா வாசல்ல வந்து ராஜுன்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பாய். உன் பாதம் எங்கிட்டு இருக்கா? நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம், உங்க குறிப்பறிஞ்சு நானே வந்துருவேன். என்ன நம்ம நீதன் பாபாய. சிரிக்காத. ஏமா, உன்னை தெரியாதமா யாராவது ஹோட்டலுக்கு அடிச்சு போனா இப்படிதான் 200 250 ரூபாய் கொட்டிப்பியா? அதிக பசி எடுக்கலன்னா இப்படிதான் லைட்டா சாப்பிடுவேன். சுத்தம். விஜய், நம்ம ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. ஏன் கேக்குற? இது யாரு? நம்ம 2 பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு ஜாலியா இருக்கதான் நான் அவளுக்கு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு என்னடா கவலை? அத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஏகபத்தினி விரதன். ஏகபத்தினி விரதன். நான் ஏக போக பத்தினி விரதன். டேய், நான் ட்ரிபிள் மெடிசன் சாப்பிட்டு வரேன். நீ அது வரைக்கும் ராணி குட்டி கூட ஜாலியா இரு. போ. வந்து நான் கூட இருக்கேன். போ. இப்பதான் நீ பழகுறது. டேய், உருப்ப உள்ள தள்ளிட்ட. மார்கோ மார்கோ மாரே கை, ஜோருகோ ஜோருகோ ஜோரே கை. ஏமா, இதான் உனக்கு முதல் அனுபவமா? நிச்சயமா. ஆனா ஏன் எல்லா ஆம்பளைங்களும் இதே கேள்வியை என்கிட்ட கேக்குறாங்க? பூச்சி. பரவாயில்ல. இன்னொரு பூச்சி. இதோ பாரு, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா. ஏன் உங்க கையெல்லாம் இப்படி ஆடுது? அது ட்ரெயின்ல போறப்ப அப்படிதான் ஆடும். இது ஒண்ணும் ட்ரெயின் இல்லையே. ஆமா, அதானே. அது உன் கை என் மேல பட்டது இல்ல, அதான் கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அத்தா, அத்தா. என்ன சின்னி, இது நமக்கு ஒத்து வராது. யூகோ. டேய், நான் உன டைரி ஜாலியா நினைச்சேன்டா. நீ சரியான பயந்தாங்கொல்லிடா. டேய், காதல பத்தி நான் உனக்கு ஒரு பொழுப்புரை சொல்லி தரேன், கேளு. ஏய், உடம்புல ரத்தமும் உணர்வும் சூடா இருக்கிற போதான அனுபவிக்கணும். ஏய், வா. தேவி தேட்டர்ல பக்த அனுமானின் பாதாள விஜயன்னு ஒரு படம் போட்டிருக்காங்க, போய் பாரு. டாக்ஸ் ஃப்ரீ. வா ராணி, வா, நம்ம ராத்திரியில பார்க்கலாம். டேய் மாப்ள, எதுலயுமே ஒரு தில் ஒண்ணுண்டா. அப்பதான் வாழ்க்கைய குறிப்பா பெண்கள் அனுபவிக்க முடியும். நேத்து மாதிரி வெக்கப்பட்டு கூனி குறி நின்னுட்டு இருந்த அப்புறம் வாழ்க்கை பூராவும் மூச்சு விடுற லேம்ப் போஸ்ட் தான். மூச்சு நின்ன பிறகு வாழை மட்ட கல்யாணம் பண்ணி போக வேண்டியதுதான். புரிஞ்சதா? நான் ஒண்ணும் உங்களை மாதிரி வெறி பிடிச்சு கண்ட பொம்பளைங்களை அனுபவிக்கிற டைப் இல்ல.
ஒரே பொண்ணோட வாழ்க்கை வாழ நினைக்கிறேன் போடா. ஓகே, நீ ஒரு போனல் டைப், ஐ மீன் நேர்மையான டைப்னு வச்சுக்கோமே. உன் ஒரே காதல் இது வரைக்கும் என்ன பண்ணிருப்ப? பேசுன்னு பேசி தள்ளிருப்ப. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு லவ். நீல லவ்வர் அவ லாக்கிலடா, லெக்சரா தான் லாக்கி. மனசார ஒரு பொண்ணை காதலிச்சு ஒரு உறவு ஆரம்பிக்கலாம். அது உடலோட ஒட்டுருவா முடிஞ்சாதான் அது உண்மையான காதல். புரிஞ்சுக்க. என்னடா நீ ஒரேடியா குழப்பற? அதுக்கெல்லாம் தில்லு ஒண்ணுண்டா, என்ன மாதிரி. இப்ப பார், உன் கண்ணெதிர்க்கே ஒரு தில் மேஜிக் காட்டுறேன். உன் பேர் என்ன? முனிமாங்க. முனிமா, அழகான பேரு. முன்சு அட்ரஸ் தரேன். வேலை முடிஞ்ச பிறகு என் ரூமுக்கு வந்துரு, ஜாலியா இருக்கலாம். வந்துருவா. ஐயோ, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. ஓவர் டைம் சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அத நீங்களே சொல்லிடலாமே. ஏன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் என் புருஷன். விழுப்புண் பட்டாலும் வில் பவர் மட்டும் போக கூடாது. கழுத்தை வெட்டினாலும் கழுத்துக்கு மருந்து போட்டிருக்கானே, அவன் வாழ்க. பைபிள், ஹோலி பைபிள். விஜய், என்னப்பா நம்பவே முடியல. முன்னெல்லாம் கத்தி கபடாவோட தெருவா திரிவே நீ, இப்ப புஸ்தகமா கடகடையா திரியுற. குட் குட். என்ன புஸ்தகம் வாங்கி இருக்கிற? காட்டு பாப்போம். ஹிஸ்டரி, ஜியோகிராபி, கந்தசஷ்டி கவசம். இதெல்லாம் நான் படிச்சு கிழிச்ச மேட்டர். பட் ஒன் திங், ஒரு புஸ்தகத்தை படிச்ச உடனே மறந்துடக்கூடாது. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில அழுத்தமா உபயோகிக்கணும். ஓகே? எஸ் சார். ஹேவ் எ நைஸ் டே. வாங்களே, ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். பேசலாமே. ஆமா, சாப்பிடுற சரா காசு. ஒரு ரிச் கேர்ள் நம்ம 2 பேரும் ஹோட்டல் கூப்பிடறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் லவ் பண்றான்னு அர்த்தம். பார்த்தாலே தெரியல பெரிய இடத்து பொண்ணுன்னு. பணம் இல்லாம நம்மள ஹோட்டல் கூப்பிடுவா. யூ ஷட் அப் அண்ட் ஃபாலோ மீ. ஏய் ஆயா கம்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். Sure. She's so sweet, no? வெரி வெரி ஸ்வீட். அம்மா போனவள இன்னும் காணோமே, இவ்வளவு நேரம் ஆகாத. ஒருவேளை வலி கிளிக்கு இருந்திருப்பாளோ பாத்ரூம்ல. போய் பார்த்துட்டு வா. போனமா வந்தமான்னு இரு. சரிடா. ம்ஹும். ஓ. ஆஹா. மச்சான், பார்ட்டி எஸ்கேப்டா. பார்ட்டி எஸ்கேப்பா? எக்கச்சக்கமா மாட்டிக்கிறோம்டா. இப்ப பில்லுக்கு என்னடா பண்றது? 600 rupees, sir. 600 rupees, that's all. 800 ரூபாயா? சீப். தலவார சீப். வாலா. இது எனக்கு இன்சல்ட். ஆஃப்டர் 600 ரூபீஸ் இது நான் கொடுக்கிறேனா? எங்க ராஜஸ்தான் மகாராஜா பரம்பரைக்கே கேவலம். யூ ஷட் அப். கேவலம் இந்த 600 ரூபாய் நீ கொடுத்தா எங்க மைசூர் மகாராஜா ஃபேமிலியோட மரியாதை என்ன ஆகிறது? ஏன் பரம்பரை மரியாதை என்ன ஆகிறது? கிங் கிங். கிங் காங்கோ. ஐ வில் பே திஸ் பில். நான் தான் கொடுப்பேன். 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 சார், சார், உங்க 2 பேரும் பில் யாரு கொடுக்கறதுன்னு நாங்க என்ன ஓட்ட பண்ண வச்சா முடிவு பண்ண முடியும்?
கரெக்ட் சார், இதுதான் சரியான வழி. யா ஓட பண்ணி வைப்போம். யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க பில்ல கொடுப்போம். சார் நான் இப்பயே எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுறேன் சார். நோ, போட்டின்னு வந்தாச்சு, முடிவு தெரிஞ்ச பிறகுதான் பேப்பர்ல விடுவேன். ஐயோ சோ கிரேட். போட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ரெடி, 1 2 3. என் காவல் தெய்வமே, அங்க ஒருத்தனுக்கு பண்ணி கட்சி பைத்தியம் முடிச்சு போச்சு. போற வரவெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான். அங்க காருக்கு வைப்பர் வைக்கிறான், கண்ணாடிக்கு வைக்கப்படாது. கண்ணே தெரியல. ஓ மை காட், பிரின்சிபல் என் அப்பாவோட ஃப்ரெண்ட் வேற. நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல தனியா பார்த்தான்னா வேற வெனியே வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் பிரின்சிபல் கூட அவரோட டிங்டாங். மிஸ்டர் மந்திரமூர்த்தி, மிஸ்டர் மந்திரமூர்த்தி, ஏங்க சார் இப்படி வந்து வந்து சும்மா தனியா வெளியே காபி பெஞ்சுக்கிட்டு இருக்குதா, உள்ள வந்து சூடா ஒரு கப் மழை சாப்பிடலாம்னு வந்தேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஐ மீன் தனியா வரப்ப வெளிய காபி பெஞ்சா சூடா மழை சாப்பிடணும் தான் தோணும். நீங்க வெளிய காபி நின்னப்புறம் தானே போவீங்க? ஆமாமா. அப்ப நான் மத்தமா 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 மழை சாப்பிடாம காபி சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். இப்போ என்ன செய்யறது? என்ன செய்யறதா நான் சொல்லி தரேன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ராஜா ஏந்திருப்பா, ஏந்திரமா. என்ன பாட்டி, இன்னைக்கும் வெறும் காஃபி தானா? பால் காஃபி கொடு பாட்டி. நாளைக்கு தரேன்டா கண்ணா. போ பாட்டி, தினமும் இதே தான் சொல்றா. கண்ணா மாமா கிட்ட இருந்து பணம் வரலப்பா, பணம் வந்ததும் உனக்கு பால் காப்பியே தரேன். சரி பாட்டி, டி வாடி போலாம். சொல்ல எந்திரி எந்திரி. என்ன இது அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல. சச்சா, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. பின்ன ஏன் இங்க வந்து இப்படி அசிங்கமா? தனியா இருக்க முடியாதபடி வீடு சிட்டதா இல்ல பெட்ரூம் பத்தலையா? அதெல்லாம் பெரிய வீடு தான், பெரிய பெட்ரூம் தாங்க. அப்புறம் ஏதாவது தோஷம் ஜாதகம் நேரம்னு உங்க 2 பேரும் சேர விடலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் இல்லையா? பின்ன என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? யார் தான் ப்ராப்ளம்? எனக்கு இப்ப புருஷன் தாங்க ப்ராப்ளம். எனக்கு இவர் மனைவி தாங்க ப்ராப்ளம். என்னது என்னது? திஸ் இஸ் நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆபாசம் எல்லாம் பப்ளிக் பார்க்ல நடக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். எழுதிட்டீங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துருங்க. ஏன்னா நான் தான் பாதுகாப்பு அதிகாரி. ஈஸ்வரா, கவுண்டிங் ஆஃப் 14. உங்ககிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது ஈ ஒட்டாதே ஒட்டாதேன்னு. இப்படி நீ பண்ணி பண்ணி தான் அந்த கடைக்கு கஸ்டமர்ஸ் வராம போயிட்டாங்க. ஆமா, இல்லன்னா மட்டும் உன் கடையில கூட்டம் கூட்டமா வந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் சும்மா இருவாதியாரே நீ. ஏன்டா சொல்ல மாட்டேன்? உனக்கெல்லாம் ரொம்ப கிண்டலா போச்சு. இன்னைக்கு வேணா அந்த ஸ்டுடியோ இப்படி இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல இருந்து ஊர்லயே சிறப்பான மிக சிறப்பான போட்டோ ஸ்டுடியோ எதுன்னு கேட்டா அது இதுதான்டா. ஒரு காலத்துலன்னா கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலயா? கண்டுபிடிச்ச பிறகுதான். உனக்கு பியூ சின்னப்பாவை தெரியுமா? தெரியுமே. அவர் நடிகரானது எப்படி? எங்க தாத்தா எடுத்த போட்டோனால. சிவாஜி சாருக்கு சான்ஸ் கிடைச்சது எப்படி? எப்படி? எங்க அப்பா எடுத்த போட்டோனால. இந்த விஷயம் சிவாஜி சாருக்கு தெரியுமா? குஷ்பு இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஃபேமஸா இருக்காங்களே எப்படி? எப்படி?
நான் எடுத்த ஸ்டில்னால ஆமா, நீ எடுத்ததுனால தான் தமிழ்நாட்டுல மட்டும் ஃபேமஸ் ஆச்சு. வேற யாராவது எடுத்திருந்தா அது ஆல் இந்தியா பூரா ஃபேமஸ் ஆயிருக்கும். வர வர உனக்கு பேச்சு கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. பேச்சு மட்டும் இல்ல, திமிரு கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா மரியாதை நடந்துக்க, அப்புறம் கேமராவோட நவீன தொழில்நுட்பங்களை நீ தெரிஞ்சுக்காமலே போயிடுவ. பி கேர்ஃபுல். நான் ஊருக்கு இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் ஏறாம இருந்தா ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்ல, போயிட்டு 2 நாள் கழிச்சே வா. அதுக்குள்ள இங்க யாரும் வந்துட போறது இல்ல. இதெல்லாம் எடுத்து 5-6 மாசம் ஆச்சு, இதுக்கே இன்னும் யாரும் வரல. நேரம்டா.